ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கொட்டி கிடக்குது அரும்பு. இது அப்படியே கொத்தா தொங்க போகுது. இனிமே இது கீழே வருது. இது கீழே முல்லை செடி, மல்லி செடி எல்லாம் இருக்குது. அதுலேருந்து வர்றது தான் இது. எப்படி காய்க்குது பாருங்கள். பூ பாருங்கள், கீழே தெரியுதுங்களா உங்களுக்கு? இது பாருங்கள், கனகாம்பரம் பூ செம்மையாக வருது. இது பாருங்கள், இது பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்கு. இவ்வளோ பூ. இப்போ அது முடிஞ்சிச்சா, இது இப்போ தொடங்க போது. அது எல்லாமே நான் ப்ரூனிங் பண்ணி விட்டு செம்மையாக எல்லாம் பண்ண போகிறேன். பாருங்கள், நீங்களே பார்க்க போகிறீங்க. இது பாருங்கள், நீங்களே இது பாருங்கள் எப்படி இருக்குது. இது கீழேந்து வர்றதுனால நல்லா பச்சுன்னு கலன்னு இருக்குது. அது மேலே இருக்குது. வெயிலில் அப்படியே தாங்க முடியாமல் கலரே சேஞ்ச் ஆகிருக்கு அந்த செடியை. அது பாருங்கள், கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கே தெரியும் கலர் பார்த்தீங்களா எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. ப்ரூனிங் பண்ணி விட்டேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ப்ரூனிங் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நான் எந்த உரமும் வைக்கல, ப்ரூனிங் மட்டும்தான் பண்ணி விட்டேன் இந்த செடிக்கு. இந்த என்ன செடி இது? குண்டு மல்லி செடி. நீங்களே பார்ப்பீங்க. ப்ரூனிங் பண்ணி விட்டதும் இது பூத்ததையும் பார்த்தீங்க. இதை கட் பண்ணி விட்டதையும் ஒரு வீடியோ போட்டேன். இப்போ திரும்பவும் மொட்டு வச்சுருக்கிறது பாருங்கள். இதை மொட்டு வச்சுருக்குது எல்லா இடத்துலையும். இது ஒரு இதழ்லேயும் மொட்டு ஃபுல்லாக மொட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கொட்டி கிடக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செடி வைங்க. இப்படி நல்லா பூத்து குலுங்கணும் செடி. ஒரு செடி வச்சா இப்படி பூத்தா உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும். இது நம்ம இது மாதிரிலாம் செய்யலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் செய்வீங்க. அது மாதிரி செய்யுங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த செடி வெயில் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பூத்து கொட்டின்னு கிடக்குது. ஒரு கிளைக்கே எங்கன்னா ஒரு 1000 பூ இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அந்த செடி. இந்த செடி பாருங்கள், இது இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி விட இப்படி வருது. இப்போ அத்தை ப்ரூனிங் பண்ணி விட போகிறேன். அது இன்னொரு 4 நாள் இல்லை ஒரு வாரம் பூக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அத்தை ப்ரூனிங் பண்ணி விட்டுருவேன். அது வீடியோ போடுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது பாருங்கள், கலர் அது அந்த மாதிரி இருக்குது. இது இந்த மாதிரி பச்சுன்னு இருக்குது பாருங்கள். இது மாதுளை செடி பாருங்கள், செம்மையாக வருது. இப்போ வெயில் காலம் கொஞ்சம் மழை வரவே எல்லா செடியும் தளிர் விட்டு நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், போன வாரம் அறுவடையில் இந்த காயை விட்டுட்டுருக்கேன். அதனால் பழுத்து போச்சு. இப்போ பழுத்தாலும் பரவாயில்ல, விதைங்க நிறைய இருக்குது. விதைக்கு யார் கேட்டாலும் கொடுத்துடலாம். விதை பண்ணி அதையும் சேல்ஸ் பண்ணலாம். இது பாருங்கள், இது பூத்து முடிஞ்சிச்சு. இது ஒரு 20 நாளாக பூத்துட்ருக்கு பாருங்கள். 1 2 தான் இருக்குது. உங்களுக்கு உதாரணம் இது பூத்து முடிஞ்சதே இது மாதிரி இருக்கும் இந்த கிளைங்க. இதை நீங்கள் உடனே அப்படி இதில் இன்னொரு 4 பூ இருக்குது, முடிஞ்சதே கட் பண்ணணும். இது இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள். இதை இன்னும் நல்லா கட் பண்ணி விடலாம். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன். இப்படி இதை மட்டும் கட் பண்ணி அப்படி போட்டுடுங்க. அப்படி போட்டிங்கன்னா அடுத்து ஒரு கிளை அப்படியே உருவாகும். திரும்பவும் இது மாதிரியே பூ பூக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது முடிஞ்சதுமே கட் பண்ணி இன்னும் நல்லா அடியோடு கட் பண்ணி விடலான்னு இருக்கேன் இந்த முறை. அப்போ தான் செடி நல்லா தழைச்சி வரும். அடுத்த செடிக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 செடி உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். அடுத்த செடிக்கு போகலாம் வாங்க. பூ பாருங்கள், இவ்வளோ பூ. அந்த ஒரு செடிக்கே இவ்வளோ பூ. அந்த செடியில் கொஞ்சம் பூ பூத்துச்சு. இந்த செடியில் தான் ஃபுல்லாக இவ்வளோ பூவும் பூத்துச்சு. ஒரே செடிக்கு கொத்தா கலரு தான் டல்லாக இருக்குது. ஆனால் பூ கொத்தாக பூக்குது. இவ்வளோ பூ பூத்துருக்கு. நம்ம இன்னொரு செடிக்கு போய் பறிக்கலாம் வாங்க. இது எடுத்து இப்போ வச்சோம் இல்லைங்களா, பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி பூத்து குலுங்குது. கொள்ளையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கொள்ளை கிடைக்குமா உங்களுக்கு? பார்த்துருப்பீங்களா?
உங்கள் வீட்டுங்களில் இந்த மாதிரி பறிக்கிறீங்களா? சொல்லுங்கள். பறிக்கலாம். முயன்றால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லை. இந்த செடி சரியாக பூக்காது இருந்ததுனால நான் இந்த செடி வேணாம், இந்த வெரைட்டிஸே சரியில்லை போலகுது, இது எடுத்து பிடுங்கி போட்டுடலான்னு நினச்சேன் நான். அது வந்து வெயில்னால் பராமரிப்பு சரியாக இல்லாததுனால குட்டி குட்டியாக பூத்துது. இப்போது எவ்வளோ பெரிய பூ பூக்குது பாரு. இது நல்ல வெரைட்டிஸுன்ட்டு சொல்லலாம் நம்ம. அந்த அளவுக்கு இந்த செடி உருவாயிடுச்சு. இப்போது பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இது ஒன்றுத்துக்கே எங்கன்னா 50 மொட்டு இருக்கும், 50 பூ இருக்கும். 50 பூ எண்ணிக்கையில் 50 பூ, இடையில 50 இல்லை, எண்ணிக்கையில் 50 பூ இருக்கும். இந்த மாதிரி கொட்டி கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அந்த இடத்துல சின்ன பாட்டில் வச்சுருக்கும்போது எது பூத்த பூ, எது இன்றைக்கி அறுக்க வேண்டிய பூ எதுன்னே தெரியாது. இங்கே மாற்றி வச்ச பிறகு இன்றைக்கி அறுக்க வேண்டிய பூ எது அப்படின்ட்டு நல்லா தெரியுது இதில். இப்போது இது பாருங்க, அங்கே இருக்கும்போது தெரியல அந்த மாதிரி. ஒரு செடியும் விடுங்க. இந்த வெரைட்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டு இறக்கி வைக்கணும். வைக்கலான்ட்டு இருக்கேன். ஒட்டு இறக்கிட்டேன்னா நிறைய எது அது இதுன்னு வைக்காமல் தண்ணியெல்லாம் இதுக்கு அவ்வளோவா தேவைப்படுறதில்ல. அதனால் இந்த செடியை வளர்த்துக்கலாம், நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுங்களுக்கெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றியே ஜெயிக்க முடியல என்னால், உரம் போட்டும் ஜெயிக்க முடியல என்னால், போயிட்டு பண்ணவே முடியல. அவ்வளோ செடி வச்சுக்கிட்டேன் நான். எக்கச்சக்கமான பூ பூக்குது, என்னால் பறிக்கவும் முடியல. கீழே வேஸ்ட்டாக போகிறது மனசும் கஷ்டமாகுது. ஹெல்ப்புக்கும் யாரும் செய்ய மாட்டாங்க எங்கள் வீட்டில். எந்த தண்ணியும் ஊற்ற மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் அது நம்ம எது தேவையோ நம்மளால் முடிஞ்சது வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இதை வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நல்லா செம்மையாக பூக்குது. காஞ்ச வெயிலுக்கு அடித்த வெயிலுக்கு பறந்துக்கின்னு போகிறது. இப்போ தான் தளிர் வருது. திராட்சை செடி செம்மையாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வருது. நான் மாற்றி வச்சதுனால சரியாக வராது போச்சு. ஒவ்வொரு இதழையும் கிளையிலும் நல்லா மொட்டு விடுது பாருங்கள். அரும்பு மொட்டுன்ற தளிர் வந்துட்டுருக்கு. இப்போ இனிமேல் இது கொடி நல்லா போகும். திராட்சை நல்லா நெக்ஸ்ட் இயரு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எல்லாம் பழுத்து போயிருக்கு. நான் கவனிக்காமல் விட்டுட்டுருக்கேன். கத்திரிக்காய் நிறைய பழுத்துட்டுருக்கு. நாளைக்கு அறுவடை வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தவறாமல் பாருங்கள். கத்திரிக்காய் எல்லாம் பழுத்துருக்கு. எங்கே எந்த செடி வச்சாலும் செம்மையாக வந்தது. இதோட ஒரு சந்தோஷம் கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள். ஸோ எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கீரை புதினா இனிமேல் வந்து நல்லா வரும். இருக்கும் எவ்வளோ வந்திருக்கு. இது சும்மா கொஞ்சம் மண் கொட்டி சும்மா கிடக்கிற பேக் எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வருது. இது தாறுமாறாக வந்துட்டுருக்கு. போன வாரம் பறிக்கல, இந்த வாரம் கண்டிப்பாக பறிக்கலாம். இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது நிறைய கீரை. அதனால் தேவைக்கு வேணும்னா பறிச்சிக்கலான்னு விட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து என்னை எவ்வளோ நாள் விட்டாலும் கொஞ்சம் 2 வாரம் அதிகமாக கூட விட்டால் கூட இது தாங்குது. அதே சமயம் பறித்து வச்சா கூட 2 வாரம் 1 வாரம்னா கூட இது ஒரு துளி கூட இந்த சகப்பு பொன்னாங்கண்ணி வந்து வாடலை. அப்படியே நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி பூத்த மாதிரி, இன்றைக்கி காய்ச்ச மாதிரி இருக்குது. எப்போ எடுத்தாலும் அவ்வளோ நல்லா இருக்குது. இதை வந்து ஒன்றும் பண்ணாதீங்க. இந்த வேர் இருக்குது இல்லைங்களா, அந்த வேரை கொஞ்சம் இப்படி பிடுங்கி அந்த வேர் எடுத்துன்னு போய் ஒரு செடி வச்சிடுங்க. அது நிறைய செடியாகிடும். இதே மாதிரி தான் இந்த தண்டு கீரையும். ஒரு செடி வச்சிங்கன்னா அதுலேருந்து நான் காட்டுறேன் பாருங்கள், விதை அந்த மாதிரி வந்துடும். அதை எடுத்து வெயிலில் போட்டு காய வச்சு நீங்கள் அதை செஞ்சுக்குங்க. அதை வந்து விதையாக பண்ணிக்கோங்க.
செம்மையாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செடி சொல்லுங்கள்? சாமந்தி. கொஞ்சம் மழை பேஞ்சிச்சோ இல்லையோ வெளுத்து கட்டுது. எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, விதையை ஒரு செடி வச்சா போதும் விதை வந்துடும்னு. எவ்வளோ இருக்குது பாருங்கள், கொட்டி கிடக்குது. இந்த விதையை நம்ம சேகரித்து விற்கவும் விற்கலாம். இவ்வளோ விதை இருக்குது. இதையே நீங்கள் அப்படியே விதைச்சி ஒரு பாட்டு வச்சு விதைச்சிங்கன்னா இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகிடும். நல்லா முத்தட்டோன்னு விட்டு வச்சுருக்கேன், முத்திச்சு. இதை பறிக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் இந்த மேலெல்லாம் முத்தாமல் இருக்குதோ, இதெல்லாம் முத்தட்டோன்னு பறித்து வெயிலில் காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு சேகரித்து வச்சிட்டோம்னா வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். இதை நல்லா பத்திரமா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது விதைக்கு சிறப்பாக போயிடும். ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த செடி தான் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க, இதை கொடுக்க போகிறேன். இதை கொடுத்துட்டு நான் விலைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன். இதை சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன். கொரியர் சார்ஜ் மட்டும் வாங்கிக்க சொல்லிவிட்டு கொடுத்துடலான்ட்டு இருக்கேன். இந்த கலரு பாருங்கள், சாமந்தி, கலர் சாமந்தி. இது வந்து எப்படி ஆகிட்டுருக்கு பாருங்கள். அந்த வெயில்னால இந்த மாதிரி கலரே மஞ்சள் கலராக இருக்குது. செடியே மஞ்சளாகிட்டுருக்கு. இது பாருங்கள், தண்டுக்கீரை செம்மையாக இது மேலே வந்திருக்கு. இது மாதிரி பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் செஞ்சோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இந்த பார்ட்டை தான் இதில் வந்து நான் பதியம் வேறு போட்டு வச்சுருக்கேன். இதில் போட்டு இந்த கல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அது இந்த செடி இதில் வருது, இந்த செடி இதில் வருது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பதியம் போட்டேன். இப்போது இந்த தண்டுக்கீரை இருக்குது. நாளைக்கு அறுவடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் அறுவடை, எல்லா அறுவடையும் இருக்குது. கத்திரிக்காய் நிறைய முட்டை விட்டுட்டேன் போன வாரம். இது வந்து வெள்ளிக்கிழங்கு செடி. இதையும் இந்த கத்திரி செடியிலே வச்சுருக்கேன். இப்போ மழை பெய்ய எல்லாமே துளிர் வருது. கத்திரி செடியெல்லாம் கூட இதை பாருங்கள், முட்டெல்லாம் வைக்குது. இதில் பாருங்கள் என்ன சூப்பராக வந்துட்டுருக்கு. இது கீரை பாருங்கள், மேலே மாடி மேலே. இது ஐயோ செடியே பேந்துட்டு வந்துட்டுருக்கு. இது தண்ணி ஊற்றும் போது கவனிக்காமல் விட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து நல்லா நட்டு வைக்கணும். இப்போ பிடுங்கினாக்கா வந்துடும். மண் எடுத்து போட்டு வைக்கலாம். போட்டு வச்சிட்டோம்னா இது ஒன்றும் இல்லை. நான் காலையில் தண்ணி ஊற்றணும் பாருங்கள். அந்த தண்ணி ஊற்றுனதுனால இது அப்படியே வந்துட்டுருக்கு. எப்படி வரும்னு தெரில, போட்டு வைக்கிறேன். இப்படி போட்டுட்டு மண் போட்டு விடலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து முள்ளங்கி பார்த்தீங்களா, முள்ளங்கி விதைச்சிருக்க பாருங்கள். இன்னும் விதைங்கெல்லாம் இருக்குது. இனிமேல் விதைங்கெல்லாம் எடுத்து விதைக்கலாம். நம்ம மழை வரும், இனிமேல் நல்லா விதைச்சி செடிங்க எல்லா செடிங்களும் வளரலாம். கத்திரிக்காய் எல்லாம் பழுத்து போயிருக்கு. கீரை விதை செம்மையாக இருக்குது பாருங்கள். மிளகா செடி வெயிலுக்கு எவ்வளோ கொள்ளையாக பூ வந்திருக்கு. மிளகா செடி எதுவுமே காய்க்காமல் இந்த பூ வந்ததே கருகி போய் இந்த வெயிலில் அப்படி இருக்குது. நான் தண்ணி ஊற்றியும் அவ்வளோ இருக்குது. இல்லைன்னா தண்ணி கம்மியாக ஊற்றுதுன்னா என்றைக்கே ஒரு செடி கூட இருந்திருக்காது போலகுது. அறுவடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அறுவடை வீடியோ பாருங்கள். கீழே இருக்குது காய். இந்த வெயிலில் மேலே கொஞ்சம் கம்மி தான், கீழே தான் அதிகமாக இருக்குது. கீழே பறிக்கலாம், மேலேயும் பறிச்சா சேர்த்து ஒரே வீடியோவாக வந்துடும். சிம்பிளாக போட்டுடுறேன் பாருங்கள். இனிமேல் வெயில் வந்ததுனால மொத்த செடியும் அவ்வளோ வீரியமாக வரலை. இனிமேல் வந்து மழை வருது. நேற்று மழை, இன்றைக்கி மழை, 3 நாளுக்கு முன்னாடி இருந்து மழை வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் அந்த செடிங்கள்லாம் நல்லா இருக்குது. நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் மழை வர்றது மாதிரி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மழை வரணும்.
மழை தண்ணி இருந்தால் தான் செடியெல்லாம் நோய் இல்லாமல் போகும். எறும்பெல்லாம் இது மேலெல்லாம் எறும்பு இருந்தது, எல்லாம் எறும்பும் போயிட்டுக்குது இந்த மழை வந்ததே. தக்காளி ஒன்று வச்சுருக்கு. போன வாரம் ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. இந்த செடியில் நல்லா இருக்குது காய். சூப்பராக கண்ணாடி காய் செம்மையாக வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, பார்க்குறதுக்கு தவ்வளோ செடி தான். தவ்வளோ அந்த பாட்டில் உதவாத சின்ன இதுவில் தான் வச்சுருக்கேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுலேயும் வந்திருக்கு நல்லா காய்ங்க. இப்போ தான் மொட்டு வைக்குது. காயும் சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு. களை எவ்வளோ வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொடி ரோஸு, அந்த பட்டன் ரோஸுன்ட்டு எடுத்துன்னு வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சரியாகவே பூ பூக்கலை. 1 2 தான் பூ பூத்து இருந்துச்சு. இது சரி அது காலம் மாதிரி பூக்குதோ. நான் ஒன்று விட்டேன், தண்ணி மட்டும் ஊற்றின்னு இருந்தேன். இவ்வளோ புல் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாம் கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சா தான் இது ஒழுங்காக வரும். பதியம் போட்டேன் இல்லைங்களா, இதோ இது வந்துடுச்சு. இது வேறு கீழே ஊனிகிட்ருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து அடுத்த செடியாக உருவாக்கிடலாம். அவ்வளோதான், சரியாக போச்சு. இந்த பாருங்கள், இந்த வெயிலுக்கு இந்த செடி அவ்வளோதான் போயிடுச்சுது. இதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக விட்டால் தான். இப்படி பிடுங்கி எல்லாத்தையும் போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இருக்குது பாரு, இது இழுக்க கூட முடில. வேறு ஏதாவது ஒரு இது எடுத்துகிட்டு வந்து தான் அதை எடுத்து கட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. இந்த செடி பூத்து முடிஞ்சிச்சு. இன்னொரு நான் ஒரு 10 மொட்டு இருக்குது. இதோ இது முடிஞ்சது. இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் கட் பண்ணி விட்டுரு. எது சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி விட்றீங்களோ அந்த அளவுக்கு செடி நல்லா தழைச்சி வரும். இப்படி போடுங்க, தூக்கி கட் பண்ணி கடாசிடுங்க. அப்போ தான் நமக்கு தேவையான பூ கிடைக்கும். இனிமேல் எல்லா செடியிலையும் செம்மையாக பூ பூக்கும். வெயிலெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் கம்மி தான் வெயில், மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் எல்லா செடியும் நல்லா வரும். இது பூத்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொல்லையாக இருக்குது பாருங்க. உங்களாலேயும் முடியும், என்னால் தான் முடியும்னு இல்லை. நீங்களும் இது மாதிரி செடி வைக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வரும், தவறாமல் பார்த்துக்குங்க. எல்லா வீடியோவும் என்னோடய வீடியோவை பார்த்துக்குங்க. என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.